அதில் ஆண்டவருடைய நாம் மைப்படுவதாக. பரலோக பிதாவே, இந்த வேளையிலும் இந்த எங்களுடைய இந்த அதிகாலை வேத வாசி நிகழ்ச்சி எங்களுக்கு ஆசிரியர் தரும்படி நாங்களும் நோக்கி பார்க்குறோம். ஆண்டவரை மற்ற கிரீசி வீராக தொடர்ந்து எங்களோட மைவை வெளிப்பட செய்யும்படி உண்மை நோக்கி பார்க்குறோம். கிரீசியும் இயேசுவின் நாமத்தில் கேட்குறோம் பிதாவே, ஆமென். நன்றி. இன்றைக்கு நாம் வாசிக்க வேண்டிய வேத பகுதி 2 ராஜாக்களின் புத்தகம் 14ஆம் அதிகாரம். இஸ்ரவேலின் தேவனாய ராஜாவாகிய யோவாசின் குமாரன் யோவாசுடைய 2ஆம் வருஷத்தில் யூதாவின் ராஜாவாகிய யோவாசின் குமாரன் அமத்சியா ராஜாவானான். அவன் ராஜாவாகிற பொழுது 25 வயதாயிருந்து எருசலேமிலே 29 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணினான். எருசலேம் நகரத்தால் அவன் தாயின் பேர் யோவாதானாள். அவன் கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானது. சிறானாலும் தன் தகப்பனாகிய தாவீதை போடல தன் தகப்பனாகிய யோவா செய்தபடியெல்லாம் செய்தான். மேடைகளை மாத்திரம் அகற்றப்படவில்லை. ஜனங்கள் இன்னும் மேடைகளின் மேல் பலியிட்டு தூபம் காட்டி வந்தார்கள். ராஜபான் அவன் கையில் சிறப்பட்ட பொழுது அவனுடைய தகப்பனாகிய ராஜாவை கொண்டு போட்டு தன் ஊழியக்காரரை கொண்டு போட்டார். ஆனாலும் பிள்ளைகளின் நிமித்தம் பிதாக்கள் கொலை செய்யப்படாமலும் பிதாக்கள் நிமித்தம் பிள்ளைகள் கொலை செய்யப்படாமலும் அவனவன் தன் பாவத்தையும் அவனவன் கொலை செய்யப்பட வேண்டும் என்ற மோசே நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற கர்த்தர் புஸ்தக கட்டளையிட்ட பிரகாரம் கொலைபாதகரின் பிள்ளைகள் அவன் கொள்ளாதிருந்தார். அவன் உப்பு பள்ளத்தாக்களை ஏதோ மேரில் 10,000 பேரை மடங்கடித்து யுத்தம் செய்து சேலாவை பிடித்து அதற்கு இந்நாள் வரைக்கும் இருக்கிற எப்தியேல் என்னும் பெயரை தரித்தான். அப்பொழுது அமத்சியா யகூவின் குமாரனாகிய யோவாகாசின் குமாரன். யோவாகாசின் இஸ்ரவேலின் ராஜா இடத்தில் ஸ்தானாதிபதிகளை பின் நம்முடைய சாமர்த்தியத்தை பார்ப்போம் வா என்று சொல்ல சொன்னான். அதற்கு இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோதாவின் ராஜாவாகிய அமத்சியாவுக்கு ஆள் அனுப்பி லீபனோனில் முச்சடியானது லீபனோனில் பேதுரு மரத்தை நோக்கி நீ மரங்களை என் மகனுக்கு மனைவியாக கொடு என்று சொல்லிட்டு, ஆனால் லீபனோனில் ஒரு காட்டு மிருகம் அந்த வழியாக போகையில் அந்த முச்சடியை மிதித்து போட்டது. அது ஏதோ மேலும் முறைய அடித்ததினாலே அந்த இதயம் கர்வம் கொள்ள பண்ணினது என்ன? நீ பெருமை பாராட்டி கொண்டு உன் வீட்டில் இரு, நீ உன்னுடைய கூட யூதான் விழும்படி பொல்லாப்பை தேடிக் கொள்வான் என்று சொல்ல சொன்னான். ஆனாலும் அமர்ச்சியா கூடாதே போனான். ஆகையால் இஸ்ரவேலின் ராஜாவாகி யோவாஸ் வந்தார். யூதாவிடத்துள்ள பெர்சிமேஸ் அவன் யூதாவின் ராஜா அமத்சியாவும் தங்கள் சாமர்த்தியத்தை பார்க்கும் பொழுது யூதா ஜனங்கள் இஸ்ரவேலுக்குள்ள முன்பாக குறித்து அவர்கள் தங்கள் கூடாரங்களுக்கு ஓடி போனார்கள். அமத்சியாவின் குமாரன் யோவாசின் குமாரன் அமத்சியான் யூதாவின் ராஜாவையோ இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோவாஸ் பெர்சிமேஸில் பிடித்து எருசலேமுக்கு வந்து எருசலேம் அலங்கத்திலே எப்ராஹிம் வாசல் தொடங்கி 400 முழ நிலம் எடுத்து போட்டான். கர்த்தருடைய ஆலயத்தில் ராஜாவுடைய அரண்மனை பொக்கிஷங்களை வெள்ளி யாவை சகல பனிமுட்டிலையும் சிறுப்பங்களையும் பிடித்து கொண்டு சமாரியாவுக்கு திரும்பி போனான். யோவா செய்த மற்ற வர்த்தமானங்களும் அவனுடைய வல்லமை அவன் யூதாவின் ராஜாவாகிய அமத்சியாவோடு யுத்தம் பண்ணி வேதமும் இஸ்ரவேல் ராஜாக்களின் 4ஆம் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது. யோவாஸ் தன் பிதாக்களுடைய நித்திரிழந்த பின் சமாரியாவில் இஸ்ரவேலின் ராஜாக்களில் அடக்கம் பண்ணப்பட்டான். அவன் குமாரன் யோரோபேம் அந்த காலத்தில் ராஜாவான இஸ்ரவேலின் ராஜாவாகி யோவாகாசின் குமாரன் யோவாஸ் மரணமடைந்து யூதாவின் ராஜாவாகி யோவாசின் குமாரன் அமத்சியா 15 வருஷம் உங்களுடன் அமத்சியாவின் மற்ற வர்த்தமானங்களும் இதோடைய ராஜாக்களின் 4ஆம் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது. அவனுக்கு விரோதமாக கட்டுப்பாடு பண்ணினார்கள். அப்பொழுது லாகீசுக்கு ஓடி போனான். அவன் அவர்கள் பிறகு லாகீசுக்கு மனிதரை அனுப்பி அவனை கொண்டு போட்டு குதிரைகளின் மேல் அவனை எடுத்து கொண்டு வந்தார்கள். அவன் எருசலேமில் இருக்கிற தாவீது நகரத்தில் தன் பிதாக்களில் அடக்கம் பண்ணப்பட்டான். யூதா ஜனங்கள் யாவரும் 16 வயதுள்ள ஆசிரியர் அழைத்து வந்து அவன் தகப்பனாகி அமத்சியாவின் தானத்தில் ராஜாவாக்கினார். ராஜா தன் பிதாக்களுடைய நித்திரடைந்த பின்பு ஏலாதே கட்டியாதை திருப்ப யூதாவின் வசமாக்கி கொண்டார்கள். யூதாவின் ராஜாவாகிய யோவாசின் குமாரன் அமத்சியாவின் 15ஆம் வருஷத்தில் இஸ்ரவேல் ராஜாவாகிய சமர் 41 வருஷம் அரசாண்ட கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானது செய்தார். இஸ்ரவேல் பாவம் செய்யும் பாவம் கொண்டே அவன் விட்டு விலகவில்லை. காத்தை பேர் ஒரு அநேகம் குமாரன் என்னும் நம்முடைய ஊழியக்காரனை கொண்டு தேவனாகிய கர்த்தர் சொல்லின்ற வார்த்தையின்படி அவனை ஆமாத்தின் நிலை கொண்டு சமபூவன் கடல் மட்டுமுள்ள இஸ்ரவேலை திரும்ப சேர்த்து கொண்டார். சில உபத்திரம் மிகவும் கொடிது என்றும் அடைப்பட்டதனுடைய கொண்டும் சிறுவர்களுக்கு என் கர்த்தர் பார்த்தார். சிறுவரின் பெயரை வானத்தின் கீழ் கொலைத்து போடுவேன் என்று கர்த்தர் சொல்லாமல் யோவாசின் யோரோபேயாம் அவர்களை ரட்சித்தார். யோரோபேயாம் மற்ற வர்த்தமானங்கள் அவன் செய்தியாகவும் அவன் யுத்தம் பண்ணி யோதாவுக்கு இருந்த தமஸ்கு ஆமத்தையும்
இஸ்ரவேலுக்காக திரும்ப சேர்த்து கொண்டு அவனுடைய வல்லமையும் ராஜாக்கள் புஸ்தகத்தில் இஸ்ரவேல் ராஜாக்களாகிய தன் பிதாக்களுடைய நித்தியடைந்த பின் அவன் குமாரன் சகரியாவன் ஸ்தானத்தில் ராஜாவான அதிகாரம் 15 இஸ்ரவேலின் ராஜாவாகிய யெரொபெயாமின் 21ஆம் வருஷத்தில் யூதாவின் ராஜா அமத்சியாவின் குமாரன் அசரியா ராஜாவான அவன் ராஜா ஒரு 16 வயதாக இருந்த 52 வருஷம் எருசலேமில் அரசன் எருசலேம் நகரத்தில் அவர் தாயின் பேர் எக்கோலியா. அவன் தன் தகப்பனாக அமத்சியா செய்த கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானது செய்தான். மேடைகள் மாத்திரம் கட்டப்படவில்லை, ஜனங்கள் இன்னும் மேடைகள் மேல் பலியிட்டு தூவம் காட்டி வந்தார்கள். கர்த்தர் இந்த ராஜாவை வாதித்ததினால் அவன் தன் மரண நாள் மட்டும் குற்றவாளி என்று தணிந்து ஒரு வீட்டிலே வாசம் பண்ணினான். ராஜாவின் குமாரன் யோதாம் அரண்மனை விசாரிப்புக்காரன் என்று தேசத்தின் ஜனங்களை நியாயம் விசாரி அசரியாவின் மற்ற வர்த்தமானங்களும் அவன் செய்தவை யூதாவுடைய ராஜாக்களின் 4ஆம் புஸ்தகத்தில் அளவு எழுதியிருக்கிறது. அசரியா தன் பிதாக்களுடைய நித்திரையடைந்த பின் அவனை தாவீதின் நகரத்தில் அவன் பிதாக்கள் அண்டையில் அடக்கம் பண்ணின. அவன் குமாரனாக யோதாம் தானத்திலே ராஜாவன் யோதாவின் ராஜாவை அகசியாவன் 38ஆம் வருஷத்தில் என் பெயர் சகரியாயிருக்க சமரியாவில் அவன் பிதாக்களோடு வந்து பாவம் செய்யும் குமாரனாகிய பாவங்களை அவன் விட்டு விலகவில்லை. அபேசின் குமாராகிய சல்லும் அவனுக்கு விரோதமாக கட்டுப்பாடு பண்ணி ஜனத்தின் அவனை வெட்டி கொண்டு போட்டு அவன் ஸ்தானத்தில் ராஜாவான் சகரியாவன் மற்ற வர்த்தமானங்கள் ராஜாக்களின் 4ஆம் புத்தகத்தில் அளவு எழுதியிருக்கிறவன் குமாரன் 4ஆம் தலைமுறை மட்டும் இஸ்ரவேலுடைய சிங்காசனம் வீட்டிருப்பார்கள் என்று கர்த்தர் யெகோவாவோடு சொன்ன வார்த்தை இது அதுதான். அப்படியே ஆயிட்டு யூதாவின் ராஜா உசியாவின் 39ஆம் வருஷத்தில் யாபேஸ் சல்லும் ராஜாவாக சமரியாவுக்கு 1 மாதம் அரசாண்டார். 1 மாதம் அரசாண்ட காதன் குமாரன் சமரியாவிலிருந்து சமரியாவுக்கு வந்து யாபேசுக்குமான சல்லுமை சமரியாவில் வெட்டி கொண்டு போட்டு அவன் ஸ்தானத்தில் ராஜாவான சல்லுமை மற்ற வர்த்தமானங்களை அவன் செய்த கட்டுப்பாடும் இஸ்ரவேல் ராஜாக்கள் 4ஆம் புத்தகத்தில் எழுதியிருக்கிறது. அப்பொழுது எனக்கு சிம்சா பட்டணத்தை அவர்களுடைய துர்சாதுடைய அது மேலே முறையடித்தான். அவர்கள் தனக்கு வாசலை திறக்கவில்லை என்று அவர்கள் வெட்டி அவருடைய கற்பகுதிகளை எல்லாம் தீரிப்பட்டார். இதுதான் ராஜா அசரியாவின் 39ஆம் வருஷத்திலே காதியின் குமாரனாகிய இஸ்ரவேல் ராஜாவாகிய சமரியாவில் 10 வருஷம் ராஜ்யம் நாட்கள் எல்லாம் காத்திரும் பார்வைக்கு பொல்லாப்பானது செய்தான். இஸ்ரவேலை பாவம் செய்யப்பட்ட நோபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமின் பாவங்களை விட்டு விலகாதிருந்தான். அசிரியாவின் ராஜாவாகிய போல் தேசத்துக்கு விரோதமாக வந்தான். அப்பொழுது போல் என்பது வீணால் ராஜாபாத்தின் கையில் பலப்படுத்தி போட்டு அவனுக்கு 1000 தாலந்து வெளியே கொடுத்தான். இந்த பணத்தை அசிரியாவின் ராஜாவை கொடுக்கும்படி இஸ்ரவேல் பலத்தை அவனுக்கு 50 வெள்ளி சேக்கல் தான். இப்படி அசிரியன் ராஜா மற்றும் அவன் இஸ்ரவேல் ராஜாக்கள் அந்த பிதாக்களுடன் தெரிந்த குமாரனாக ராஜா அசரியா 50ஆம் வருஷத்திலே குமாரனாக பெக்காக இஸ்ரவேல் ராஜாவாக சமாரியாவில் 2 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணி கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். அவர் இஸ்ரவேலை பாவம் செய்யப்பட்ட குமாரனாக யெரொபெயாமின் பாவங்களை விட்டு விலகவில்லை. ஆனால் ரெமலியாவின் குமாரனாக பெக்கா அவனுடைய காரணம் அவனுக்கு விரோதமாக கட்டுப்பாடு பண்ணி கீலேயாத்தில் 50 பேரை கூட்டிக் கொண்டு அவன் வீடாகி அரண்மனையில் சமாரியா வெட்டி கொண்டு போட்டு அவன் தானத்திலே ராஜாவன் பெக்காவின் மற்ற வர்த்தமானங்களும் அவன் செய்தவை ஆகும் சில ராஜாக்களின் 4ஆம் புத்தகத்தில் அளவு எழுதியிருக்கிறது. அவன் ராஜாவாக 52ஆம் வருஷத்தில் சமயாவின் குமாரனாக பெக்கா இஸ்ரவேல் ராஜாவாக சமாரியாவில் 20 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணி கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானது செய்தான். இஸ்ரவேலை பாவம் செய்யப்பட்ட நேபாத்தும் குமாரனாகிய யெரொபெயாமின் பாவங்களை அவன் விட்டு விலகவில்லை. இஸ்ரவேல் ராஜாவாகிய பெக்காவின் நாட்டில் அசரியா ராஜாவாகிய டெக்கலாப்பேஸ் வந்து என்னும் ஆவேலையும் ஞானரியம் மாத்தூரியம் கிளேத்தையும் கல்லிலேயாகிய நப்தலி தேசமானதை பிடித்து நடி குடிகளை கூடிய இஸ்ரேயாக ஆசிரியாக கொண்டு போனான். 7ஆம் குமாரனாக உசியாம் ரெமலியாவின் குமாரனாகிய பெக்காவுக்கு விரோதமாக கட்டுப்பாடு பண்ணி அவனை உசியாம் 20ஆம் வருஷத்தில் வெட்டி கொண்டு போட்டு அவன் சாணத்தில் ராஜாவான பெக்காவின் மற்ற வர்த்தமானங்களும் அவன் செய்தியாகவும் இஸ்ரவேல் ராஜாக்கள் எழுதியிருக்கிறது. இஸ்ரவேலின் ராஜாவாகிய ரெமலியாவின் குமாரன் பெக்காவும் 2ஆம் வருஷத்தில் யோதாம் ராஜாவாகிய உசியாவின் குமாரன் யோதாம் ராஜாவான ராஜாவாகிற பொழுது 25 வயது எருசலேமில் 16 வருஷம் அரசாண்டான். சாதோக்கன் குமாரத்தியாக அவன் தாயின் பேர் எடுத்தான். அவன் கர்த்தன் பார்வைக்கு செம்மையானது செய்தான். தகப்பனாக உசியா செய்தபடியெல்லாம் செய்தான். மேடைகள் மாத்திரம் அகற்றப்படவில்லை. ஜனங்களின் மேடைகளின் மேல் பலியிட்டு தூபம் கட்டி வந்தார்கள். அவன் கர்த்தருடைய ஆலயத்தின் வேண்ட வாசலை கட்டினான்.
யோதாவின் மற்ற வர்த்தமானங்களும் அவன் செய்தவையாகவும் இவர்களுடைய ராஜாக்களின் அளவு புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது. அந்நாட்கள் கர்த்தர் சீரியாவின் ராஜாவாகிய ரேத்சேனையும் ரெமலியாவும் பெக்காவையும் விதாகுரதமாக தொடங்கின. யோதான் தன் பிதாக்களுடைய நித்திரடைந்த பின் தன் தகப்பனாகிய தாவீதின் பட்டணத்தில் தன் பிதாக்கள் அடக்கம் பண்ணப்பட்ட நமக்குமான அவன் தாமத்தில் ராஜாவானான். அதிகாரம் 16. ரெமலியாவின் குமாரனாகிய பெக்காவின் 17ஆம் வருஷத்தில் யோதாவின் ராஜாவாகிய யோதாமின் குமாரன் ஆகாஸ் ராஜாவானாக 20 வயதாயிருந்து எருசலேமில் 16 வருஷம் அரசான். அவன் தன் தகப்பனாகிய தாவீதைப் போல தன் தேவனாகிய கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்யாமல் இஸ்ரவேல் ராஜாக்களின் வழியிலே நடந்து கர்த்தரை சிறுவிப்பதற்கு முன்பாக துரத்தின ஜாதியுடைய அருவருப்புகளும் இடத்தின் குமாரன் முதலாய் கடக்க பண்ணினான். மேடைகளிலும் மலைகளிலும் உள்ள பச்சையான சகல மரத்தின் கீழும் பலியிட்டு துவங்காட்டி வந்தான். அப்பொழுது எரியான் ராஜாவாகிய ரேத்சேன் இஸ்ரவேல் ராஜாவாகிய ரெமலியாவின் குமாரன் பெக்காவின் யுத்தம் பண்ண முட்டியை போட்டான். ஆனாலும் ஜெயிக்க மாட்டாது போனார்கள். அக்காலத்தில் சீரியாவின் ராஜாவாகிய ரேத்சேன் ஏலாத்தை திரும்ப சீரியாவோடு சேர்த்து கொண்டு யூதரை ஏலாத்திலிருந்து துரத்தினார். சீரியார் ஏலாத்திற்கு வந்து இந்நாள் வரையில் அவிடத்திற்கு கூடியிருந்தார்கள். ஆகிய ஆகாசா சீரியாவின் ராஜாவாகிய திக்லாத் அனுப்பி நம்முடைய அடியான உம்முடைய குமாரனாக இருக்கிறார். நீர் வந்து எனக்கு ஒரு ராஜாவின் கைக்கும் இஸ்ரவேலின் ராஜாவுக்கும் கைக்கும் என்னை நீங்களாக்கிவிடும் என்று சொல்ல சொல்லி கர்த்தருடைய ஆலயத்திலும் ராஜாவின் அவர் மனைப்புக்கு சொல்லும் அவப்பட்ட வெள்ளியும் பொன்னையும் எடுத்து அசிரியா ராஜாவுக்கு காணிக்கையாக அனுப்பினார். அசிரியா ராஜா அவனுக்கு சொல்லிக் கொடுத்து தமஸ்குக்கு பிடித்து தன் குடிகளை பிடித்து கொண்டு போய் ரேத்சேனை கொண்டு போட்டான். அப்பொழுது ராஜாவாகி தமஸ்குல்லா ராஜாவாகி எதிர்கொண்டு போய் தமஸ்குன் பலிபீடத்தை கண்டான். ராஜாவாக பலிபீடத்தின் சாகலையும் அவனுடைய சகல வேலையாட்களையும் ஆசிரியனை ராஜாவுக்கு அனுப்பினான். ராஜாவாக தமஸ்குலிருந்து வருகிறது ஆசிரியர் கொண்டு பலிபீடத்தை கட்டி ராஜாவாகிய ஆகாஷ் தமக்கு அனுப்பின அனுப்பின கட்டளையின்படி எல்லாம் செய்தான். ராஜா தமக்கு சொல்லி வந்த பொழுது அந்த பலிபீடத்தை பார்த்து அந்த பலிபீடத்தை மேல் சேர்ந்து அதன் மேல் பலியிட்டு தன் சர்வாங்க தகவலியை தன் போதன விலை தன் பான பலியை வார்த்து சமலை மேல் ரத்தத்தை அந்த பலிபீடத்தை மேல் தெளித்தான். கர்த்தரின் சந்ததியில் இருந்து வெண்கலம் பலிபீடத்திற்கு நடுவே எடுத்து தன் பலிபீடத்தை ராஜாவாக ராஜாவாகிய ஊரியா இந்த பெரிய பலிபீடத்தில் ஒரு காலை சர்வாங்கத்தகன பலியும் மாலை போஜன பலி ராஜாவின் சர்வாங்க பலி அவருடைய போஜன பலியும் தேசத்துடைய சகல ஜனத்தின் சர்வாங்க தமிழ் அவர்கள் போஜன பலி பான பலியும் ரத்தையும் பலிபீடத்தில் ரத்தையும் தெளிப்பது அந்த பெண்களை பலிபீடும் சன்னதம் ராஜாவாகி ஆகாஷ் கட்டளையிடப்பட்ட ராஜாவாகி உரிய செய்தான். பின்னும் ராஜாவாகி ஆகாஷ் ஆதாரங்களின் சவுக்குகளை அறுத்துவிட்டு அவைகளின்படி செய்ய கோப்பரைகளை எடுத்து கடல் தொட்டிய கீழே நிற்கிற வெண்கல சுகங்களிலிருந்து இறங்கி வருகிற கலவரத்தில் எடுத்து ஆலயத்தின் அருகே கட்டியிருந்த நாள் மண்டபத்தையும் ராஜா பிரவேசி மண்டபத்தை அறிய ராஜா செய்த மற்ற ராஜாக்கள் அந்த பிதாக்களுடைய அவன் தாவீதின் நகரத்திலே தன் பிதாக்களில் அடக்கம் பண்ணப்பட்டான். அவன் குமாரனாகிய அவன் சாணத்திலே ராஜாவானான். அவன் பார்த்து வேண்டு செபிப்பான் என்றவரை இந்த வேலையில் எங்களுக்கு கொடுத்த வார்த்தைக்காய் சோதருடைய பிள்ளை நீர் ஆசிரியர் தொடர்ந்து அவர்களை எடுத்து வரக்கூடிய வேலையெல்லாம் செய்யும். எங்களுடைய குடும்ப ஆராதனை நாங்கள் நடத்த திட்டமிட்டு இந்த மகனால் நம்முடைய பிள்ளைகளை நீ இவ்வளவு வல்லமையாக பயன்படுத்துகிறேன். நமக்கு நன்றி. தொடர்ந்து இன்றைக்கு தேவையெல்லாம் சந்தி ஒவ்வொரு தேவையோடு உங்களுடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள் எல்லாவற்றையும் சந்தித்து அற்புதம் செய்ய ஒப்புக் கொடுக்கிறோம். உமக்கு மகிமையும் கணம் செலுத்துகிற நாமத்தில் வேண்டிக் கொடுக்கிறோம் பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் எங்களுக்கு விரோதமாக கிரியை செய்கிற சகல அந்த வர வல்லமை நாவிகளை நாமத்தில் கடிந்து கட்டுகிறோம். ஆமென்.